இன்னும் சிலர் அல்லாஹ் சோதிக்கிற பொழுது 5 நேரம் தொழுதுகிட்டு இருப்பார், நோன்பு பிடிச்சு கொண்டிருப்பார், இபாதத் செய்து கொண்டிருப்பார், வணக்க வழிபாடுகளோடு இருப்பார். ஆனா கொஞ்சம் பொருளாதாரத்துல குறைவு, வருமானத்துல குறைவு ஏற்படும் பொழுது கொஞ்சம் இபாதத்தும் குறைய ஆரம்பிக்கும். ஏன் பள்ளி பக்கம் வந்துட்டு இருந்தீங்க, இப்ப பள்ளி பக்கம் காண இல்லையே, நான் தொழுவுறதால என்ன நடக்குது? ஒண்ணுமே நடக்குது இல்ல. பாருங்க, காபீர்கள் எல்லாம் எவ்வளவு அழகா வீடு கட்டி எவ்வளவு வீடு வாகனத்தோட வசதியோட இருக்கிறாங்க. நாங்க 5 நேரம் தொழுறோம், எங்களுக்கு ஒண்ணுமே நடக்குது இல்லையே. அப்ப நம்ம நினைச்சது என்னண்டா, நாங்க தொழுதா அல்லாஹ் தரணும்ண்டு. நாங்க நினைச்சது நடக்க இல்லைண்டா அல்லாஹ் விட்டு தூரமாகிறோம்டா. இத போல ஒரு மிகப்பெரிய துர்ப்பாக்கிய நிலை யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் நேசிச்ச முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட வாழ்க்கையில அவர்களை போல எவ்வளவு பெரிய சோதனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக சோதிக்கப்பட்டார்கள். அப்ப அவங்க கேட்கலையே, யா அல்லாஹ் என்ன எப்படி சோதிக்கிறியா அல்லாஹ்னு கேட்கவே இல்லை. மௌத்து வரைக்கும் என் வாழ்க்கையில சோதனை இருக்கும், கஷ்டம் இருக்கும் என்பதை உறுதியா நம்பி இருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் ஈமான், அதான் உறுதியா நம்பிக்கை. எனவே பொருளாதாரத்தில் அல்லாஹ் தஆலா குறைவை ஏற்படுத்துகிறான்டா, எங்கட நம்பிக்கை இன்னும் அல்லாஹ்வை நோக்கி போகணும். எங்கட இபாதத் சரியா பிழையா, ருக்கு சரியா சுஜூத் சரியா, அதை பத்தி யோசிக்கிறது இல்ல. அல்லாஹ் என்னோட இரக்கம் இல்லை.